நீ என்னெல்லாம் விளையாடினியோ அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே கிளியரா இருக்கு. என்ன கிளியரா இருக்கு? என்ன கிளியரா இருக்கு? அதுவா, உன்னாலதான் அந்த குடும்பத்தை சேர்ந்த ரிஷப் துபாய் ஜெயில இருக்கான். அதோட இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை தூக்குல போட போறாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு 50 கோடி ரூபாய் தரலனா ரிஷபோட துபாய்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அவனோட பிசினஸஸ் எதுவுமே உனக்கு சொந்தமாகாது. நீ யாரா அத சொல்றதுக்கு? அவனுடைய எதுவும் எனக்கு சொந்தமாகாதா? அவனோட எல்லாம் என்னோடதா மட்டும்தான் இருந்தது, இருக்கு, எப்பவும் இருக்கும். இதுதான் என் கனவு. இதுதான் என்னுடைய கனவு. நான் கனவு காண்றதை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு தான். புரிஞ்சுதா? என்னுடைய கனவு நினைவாகுமா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய கனவை நிறைவேற்றிக்கிறவன், கடுமையா உழைக்கிறவன். அதுவும் என் கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக. உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நீ என்ன பார்த்து என் கனவு நினைவாகுமா இல்லையான்னு நீ சொல்லுவியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு உழைச்சேன்னு உனக்கு தெரியுமா? ரிஷப் லூத்ராவை நான் துபாய் ஜெயில தூக்கி போட்டிருக்கேன். ட்ரக்ஸ் குற்றச்சாட்டுல அவனை நான் சிக்க வச்சிருக்கேன். முதல்ல ஒரு போலி ஃப்ரெண்ட் அவன் வாழ்க்கையில பிளான் பண்ண. அவன் கிட்ட ரிஷப் லூத்ரா கிட்ட ட்ரக்ஸ கொடுக்க சொன்னேன், சிக்க வைக்க சொன்னேன். ஏதாவது மகானாச்சு ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டான். அட ட்ரக்ஸ் எடுக்கலன்னா விடு, அந்த போலி ஃப்ரெண்டோடைய பழக்கத்தையும் மாத்திட்டான். அதுக்கப்புறம் நான் துபாய் மாஃபியாவை ஹையர் பண்ணேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை சிக்க வச்சேன். ட்ரக்ஸ் கேஸ்ல துபாய் ஜெயில அவனை கம்பி என்ன வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வக்கீல ஹையர் பண்ணேன். அவனை நல்லா நம்ப வையின்னு சொன்னேன். அவன் வீட்ல இருக்கிற யாரும் அவங்கிட்ட பேச விரும்பல, அதனாலேயே அவங்கிட்ட யாரும் பேச முடியாதுன்னு சொல்ல வச்சேன். அதோட அவனால என்னைக்குமே ஜெயில விட்டு வெளியில வர முடியாதுன்னு நம்ப வச்சேன். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? இவ்வளவு கடுமையா உழைச்சேன், அதுவும் என்னுடைய கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக. ஆனா நீ பாட்டுக்கு என்கிட்ட என் கனவு நினைவாகாதுங்கிற. நீ சொல்லுவியா? நீ ஏன்? ஒரே செகண்ட்ல எல்லா ஆதாரமும் ஒழிஞ்சது. கொஞ்சம் அசந்த சம்பவம் நடந்துருச்சு. நான் ஆதாரத்தை உடைச்சிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, பிருத்வி மல்ஹோத்ரா அவன் கனவை நினைவாக்கிப்பான். நிச்சயமா அதை தாண்டி போக விட மாட்டான். சொன்னா இல்லையா? பாத்தியா? இப்ப ஒரு வேளை நீ இங்க இருந்து வீட்டுக்கு போய் இன்னொரு சீடியை ரெடி பண்ணலான்னு நினைச்சா அதுவும் உன்னால முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா உனக்கு ஒரு பேட் நியூஸ். உன்னால வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நீ சாக போற. கரண், நீ எதுக்கு உள்ள வந்த? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் வந்துருச்சு, நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க பாரு, அந்த பிளாக்மெயிலரை பத்தி டென்ஷன் ஆகாத. நான் அவனை மேல அனுப்பி வச்சிட்டேன். சீக்கிரம் வா. சபீர், அது ஷெர்லின் கூட வந்த இன்னொரு பொம்பளை யாரு? பொம்பளை இல்ல, அது பிருத்வி.
அப்படின்னா பிருத்வி அவன் கையில கத்தி. அப்படின்னா அப்படின்னா அக்கா சீக்கிரமா அக்கா அண்ணி அக்கா அண்ணி அக்கா அண்ணி அண்ணி எழுந்திருங்க. அக்கா கொஞ்சம் அக்காவை தூக்கு. அண்ணி அக்கா அண்ணி அக்கா உங்களுக்கு ஒண்ணு அண்ணி. இல்லையா? அக்கா ரத்தமா சமீர் ரத்தம். அக்காக்கு எதுவும் ஆகலல்ல? அக்கா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அக்கா. அண்ணி அக்கா ஸ்ருதி அண்ணிக்கு ஒண்ணும் ஆகல. ஏய் எதுக்கு இப்ப இப்படி கத்துற? அக்கா அப்படின்னா இந்த ரத்தம் உண்மையா இல்லையா அக்கா? ரத்தமா? அண்ணி என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ரத்தம் பிருத்வி கையில இருந்த ரத்தம். பிருத்வி இங்க வந்தா இங்க அங்கன்னு அடிச்சு புடிச்சு சீடி எல்லாம் வாங்கி உடைச்சான். அப்போ அவன் கையில ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த ரத்தம் என் கைக்கு வந்துருச்சு. நான் இந்த ரத்தத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டேன் அக்கா. இல்ல, எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. அவன் என்ன வேகமா இங்க தள்ளி விட்டுட்டான். அதான் கொஞ்சம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அக்கா போன் ஏன் இந்த மாதிரி உடைஞ்சு கிடக்கு? போன் உடைஞ்சிருக்குன்னா ரெக்கார்டிங் எதுவும் ஆகலையா என்ன அக்கா? இது என்ன போனு? நான் 2 போன் எடுத்துட்டு வந்தேன். இதுல ஃபுல் ரெக்கார்டிங்கும் இருக்கு. இதுல பிருத்வி என்னெல்லாம் சொன்னானோ எல்லாமே ரெக்கார்டா இருக்கு, கிளியரா இருக்கு. நான் தப்பிச்சிட்டேன். ஆனா நான் பேடிங் வச்சுட்டு வந்தேன். நீங்க பேடிங் ஏன் வச்சீங்க அக்கா? இதெல்லாம் நீங்க ஏன் முன்னாடி எங்க கிட்ட சொல்லல? நாங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் தெரியுமா? நீங்க ஏன் முன்னாடி இதெல்லாம் சொல்லல? அட ஒண்ணும் இல்ல, ஷர்லினை பார்க்க தான் வந்தேன். அதோட ஷர்லினுக்கு பின்னாடி எப்பவுமே பிருத்வி இருப்பான்ல. இவ்ளோ டேஞ்சரஸான ஆளுங்களை முன்ன பின்ன எங்கேயாவது சந்திக்கணும்னா ஏதாவது ஏற்பாடோட வரணும்ல. சோ என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேடை வச்சுக்கிட்டேன். நல்ல வேளை நான் 2 போன் எடுத்துட்டு வந்தேன். ஒரு போன் பிருத்வி கண்ணில் படுற மாதிரி நான் காட்டினேன். இன்னொன்னு தெரியாம நான் ரெக்கார்டிங் பண்றதுக்காக வச்சிருந்தேன். அதோட இப்ப இந்த போன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு. பிருத்வியோட எல்லா சீக்ரெட்ஸ், அவனோட எல்லா பிளானும், ரிஷப் சாரை காப்பாற்ற வேண்டிய க்ரூஷியல் லீட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் பிருத்வியோட கன்ஃபெஷனும் இருக்கு. ஆக்சுவலா நான் கரெக்ட் டைம்ல என்னது இது? இதுதான் அந்த ரெக்கார்டர். இந்த பட்டன் அழுத்தினதும் போலீஸ் சைரன் சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அத கேட்டதும் விழுந்தடிச்சு இங்க இருந்து ஓடி போயிட்டான். என் மீசைய கலட்டல, என் முடிய எடுக்கல, நான் யாருன்னு பாக்கணும் கூட நினைக்கல. இந்த இடத்துக்கு நான் வந்தது அவனுக்கு சுத்தமா தெரியல. சரி, இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு துபாய்க்கு கிளம்புறேன். அப்புறம் ரிஷப் சாரை ஜெயில இருந்து வெளியெடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட மூத்த பையனை அவரோட வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரணும். இன்னும் நிறைய வேலை இருக்கான நேரம் தான் கொஞ்சம் கூட இல்ல. God உங்களுக்கு ஒண்ணும் ஆகலக்கா. தேங்க் காட் அண்ணி, நீங்கள் நல்லா இருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரைட், வா நாம இங்க இருந்து டக்குன்னு கிளம்பலாம். என்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ, வா. பிரீதா இஸ் பேக்கா? இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்க சுத்த போனீங்க மேடம்? என்ன நடக்குது பிரீதா? என்ன நடக்குது? ஒன்னும் நடக்கல. நான் உன் மூளையை பத்தி கேட்டேன். உன் மூளைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்க? உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கல, அந்த கோவத்தை நீ ஏன் மேல காட்டாத. ஓ ரியலி? எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம போயிடுச்சு. நான் வருத்தமா இருக்கேன்னா என்ன? புல்ஷிட். எங்க போயிட்டு வர? நீ அப்செட்டா இல்லனா இந்த டிராமா போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? போதும், இந்த டிராமாவை நிறுத்திரு. உண்மை என்னங்கிற விஷயம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உனக்கு வேற யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ வேற கல்யாணம் பண்ணிக்கவே விரும்பல. என்ன ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு எந்த ஜெலஸும் இல்ல. ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அன்பிலீவபிள். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? சரி, அப்ப நம்பிக்கை பத்தி பேசலாம்.
நம்பிக்கை பத்தி பேசலாமா? நம்பிக்கை இந்த உறவுல எனக்கு எதுவும் தென்படல. இது ஒரு உறவு மேடம். உறவை கடைப்பிடிக்க கத்துக்கங்க. கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை மேடம். ஒருத்தருக்காக ஒருத்தர் நேரத்தை கொடுக்கணும், ஒன்னா சேர்ந்து நேரத்தை செலவழிக்கணும். நம்பிக்கையா? ஆனா நீ கல்யாணம் நடக்கும்போது உன்னதான் பார்க்கவே முடியலையே, எப்படி கடைப்பிடிப்ப? என்ன தவிர மத்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு. மகேஷ் அப்பா அவங்க உடம்பு எப்படி இருக்கு, ராக்கிமா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அப்புறம் நான் போய் ரிஷப்பை கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா கரண் மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்ல. ஏன்? நம்பிக்கை இருக்கா? ஐ எம் டன் வித் யூ பிரீதா. கம் ஆன். இதெல்லாம் என்ன விளையாட்டா? சரி அதெல்லாம் விடு. நீ எங்க போன, எங்க போயிட்டு வர, என்ன நடக்குது? Tell me right now. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இப்ப நான் கரண் கிட்ட எதையாவது சொன்னேன்னா, அதாவது ரிஷப் சார ஒரேடியா நாம இழக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நீ என்ன எதுக்காக தடுக்கிற? நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஏன் தெரியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கேயும் இருக்கக்கூடாது, அங்கேயும் இருக்கக்கூடாது. இங்க பார் பிரீதா, என்கிட்ட ஃபுல் லைஃபும் இருக்கு. இப்ப நீ சொல்லு, இந்த உறவை நீ கடைப்பிடிக்க போறியா இல்லையா? இல்லைன்னா ஐ ஷுட் மூவ் ஆன். நான் என் வழியில போகணும். நாளைக்கு காலையில் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். ஆனா நாளைக்கு காலையில் வரைக்கும் தான். டிசைட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு, நீ இந்த கல்யாண உறவை கடைப்பிடிக்க போறியா இல்லையான்னு. இல்லைன்னா என்ன இல்லைனா? ஓ, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட். உனக்கு நல்லா புரியும் என்ன ஆகும்னு. உனக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் தரேன். தட்ஸ் இட். நட்டாஷா, நீ ஓகே தானே? ஒருவேளை நான் உன்கிட்ட என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? நேத்து ராத்திரி பிரீதா சொல்லிட்டா, அந்த பிரீதாவும் ஸ்ருதியும் உன்னை வேணும்னே அரெஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க போலீஸ்னு தெரியும். ஒருவேளை உன்னை காப்பாத்த நினைச்ச கூட எப்படி பண்றது? அந்த போலீஸ் உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க, எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாதே. சோ நான் உன்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணல. நீ இன்னைக்கு காலையில திரும்ப வந்துருவேன்னு பிரீதா பிருத்வி கிட்ட சொல்லிருக்கா. இது எல்லாமே அந்த பிரீதா செஞ்ச வேலை தான் எனக்கு தெரியும். அவ ரொம்ப தப்பு பண்ணிட்டா ஷர்லன். அவ இப்படி பண்ணிருக்க கூடாது. அவ வேணும்ட்டே போலீஸ வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. அதுவும் என்னோட கரனோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக. நதாஷா, அத்தை, உனக்கு பெயில் கிடைச்சிருச்சா? தேங்க் காட் நீ வீட்டுக்கு வந்துட்ட. ஆனா எப்படி? அவங்க தவறுதலா என்ன அரெஸ்ட் பண்ணதை புரிஞ்சுக்கிட்டாங்க. தெரியாமையா? ஆர் யூ சீரியஸ்? என்ன சொல்ற? அவங்க செஞ்ச தப்பால உன்னோட என்கேஜ்மெண்ட்டே நின்னு போயிடுச்சு. எதையும் தெரிஞ்சுக்காம எதையும் புரிஞ்சுக்காங்க. ஐ மீன், உன்னை எப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க? ஷீ இஸ் ரைட். நேத்து அந்த இன்ஸ்பெக்டர் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண, அப்படி இப்படின்னு அதிகமா பேசிட்டு இப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்களோ? அத்தை, பரவாயில்ல விடுங்க. கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. லெட் இட் பி. விட்டுருங்க. யூ ரைட். நீ ஒன்னு பண்ணு, நீ போய் ஃப்ரெஷ்னப் ஆயிடு. யூல் ஃபீல் பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். ஓகே? ஆல் ரைட். இந்த நட்டாஷா பிரீதா பத்தின உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லவே இல்ல. இவ மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? உன் பதிலுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் பிரீதா. பிரீதா, எங்க போற? நான் உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்ன பதில்? நேத்து ராத்திரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கான பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். கரண், உன்னோட எல்லா கேள்விக்குமே நான் பதில் சொல்றேன். ஆனா இப்ப என்ன தடுக்காத. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டன்ட் வேலையா? நம்ம உறவை விட அது இம்பார்ட்டன்டா என்ன? இல்ல, நம்ம உறவை விட அது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் வேலை இல்ல. ஆனா நம்ம உறவை விட இம்பார்ட்டன்ஸ் கம்மி மாதிரியும் இல்ல. பிரீதா, அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? பதில் சொல்லிட்டு போ. பிரீதா, 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 நான் தான் சொல்றேன்ல, நில்லு பிரீதா. கரண், சீக்கிரமா நம்ம ஃபேக் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணு. அவன் நான் நின்று நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி. கரண், ஓ காட், நிஜமாவே நின்னுட்டாலே.
வேணாம் பிரீதா, நீ நிக்காத, இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்ல கரண், நீ அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் நீ என்ன ஜெலஸ் ஆக்குறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட நான் பேசுவேன், உன்னை தடுப்பேன். ஆனா இப்போ என்கிட்ட சுத்தமா டைம் இல்ல. நான் துபாய் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அதுவும் நான் இப்பயே கிளம்பி ஆகணும். பாத்தியா கரண், எப்படி ரியாக்ட் பண்ணா பாத்தியா? இப்ப நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீ வேணா பாரு, சாயங்காலம் ஆனதும் அவ வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. நம்ம நிஜமாலுமே கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிரும். அவ பைத்தியம் ஆயிடுவா. நிஜமாலுமே அவ விழுந்தடிச்சிட்டு உன்ட்டு ஓடி வந்துருவா. வாவ், ஐ அம் சோ ஹாப்பி. இதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி எனக்கு கூட இந்த கல்யாணத்துல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஐ திங்க் இது எல்லாருக்கும் நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அத்தை. வெல்கம் டு தி ஃபேமிலி. தேங்க்யூ கிருத்திகா. கிரீஷ், டிஃபன் எடுத்து வச்சிரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நான் ஒன்னு கேட்கவா? நீ இப்ப விளையாண்ட விளையாட்டு இருக்க, அதை யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? அந்த கிரிக்கெட்டர் கிட்ட இருந்தா இல்ல எங்களை பார்த்து பார்த்து கத்துக்கிட்டியா? ஓ, உங்க ரெண்டு பார்த்து நானா? உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா இல்ல. என்னோட நிச்சயதார்த்தத்தை பிரீத்தா நிறுத்தினால, அவளுக்கு தைரியம் இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டட்டும். என்ன சாமி, ஐ விஷ் அக்கா சீக்கிரமா வந்துடணும்பா. கரண் மாமா அக்கா மேல ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இவர் யாராவது தடுக்க போனாலோ இல்ல புரிய வைக்க போனாலோ சத்தியமா இவர் யார் பேச்சு கேட்க மாட்டாரு. ஒருவேளை இவர் யாராவது தடுக்க முடியும்னா அது பிரீதா அக்கா தான். ஆமா ஸ்ருதி, நீ சொல்றது கரெக்ட் தான். என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப கோவக்காரரு, கொஞ்சம் மூடி. அவர் இஷ்டத்துக்கு அவர் எவ்வளவு வேணா கோவப்படட்டும். ஆனா காதலிக்கிறது ஒருத்தர் மட்டும்தான். அதான் பிரீதா அண்ணி. நட்டாஷா இல்ல. அவ நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. என்ன விஷயம் ஷர்லன்? இன்னைக்கு நீ என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிற, ரொம்ப நல்ல பிஹேவ் பண்ற. ஆனா நான் உன்னோட விலைக்கு வாங்கின தங்கச்சி தானே. சோ என்னோட சொந்த அக்கா மாதிரி தலைமையில ஏன் ஆடிக்கிட்டு இருக்க? ஏன்னா நான் இல்லைன்னா உனக்கு இந்த கல்யாணம் முடியாது. உன்னுடைய ஒவ்வொரு அடியிலையும் நான் உனக்கு தேவைப்படுவேன். தேவைப்படாது, கண்டிப்பா தேவைப்படாது. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். வேற யாரும் இல்ல, பிரீதா. ஆனா அவ இங்க இல்லையே. ஓ காட், எவ்வளவு டாண்ட்ரம் பண்றாள பிரீதா. பட் எல்லாம் நல்லதுக்கு தான். அவ எவ்வளவு தூரமா இருக்காளோ அவ்வளவு எனக்கு நல்லது. நான் இந்த வாய்ப்பை முழுசா சாதகமா பயன்படுத்துவேன். நிச்சயதார்த்தம் நடக்கல, ஆனா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப ஃபன்னியாவும் இருக்க. நீ என்ன நினைச்ச? பிரீத்தாவால மட்டும்தான் உன் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? பிரீத்தாவோட தங்கச்சி ஸ்ருதி, அதோட பிரீத்தாவை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அவ மச்சின சமீர், 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. உனக்கும் கரனுக்கும் ஈஸியா கல்யாணமாக விட மாட்டாங்க. உங்க 2 பேர் ஜோடியை என்னைக்கும் சேர விட மாட்டாங்க. இங்க பாரு ஸ்ருதி, இந்த கல்யாணம் கோர்ட்ல அக்செப்டே ஆகாது. இது லீகலே கிடையாது. அண்ணா ஆல்ரெடி கல்யாணமானவர். ஐயோ, இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் லீகலா இருக்காது. அதோட எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதுவும் இல்லாம நீ இப்ப என்ன சொல்ல வர? கோர்ட்ல அக்செப்ட் ஆகாதா? இங்க 7 வாட்டி வலம் வந்தாங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அதோட என்னோட அக்கா வாழ்நாள் முழுக்க இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இது என் புருஷன், இது என்னோட வீடு, இது என்னோட குடும்பம்னு ஸ்டஃப் லைக் தட். இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்ல. கல்யாணம் நடக்காது. கர்ணா பண்ணிக்க மாட்டாரு. ஷமீரும் ஸ்ருதியும் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா கரனுக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணம் நடந்தே தீரும். இன்ஃபேக்ட் விருப்பம் இல்லைன்னா கூட அவனால மறுக்கவே முடியாது. நீ எப்படி இவ்வளவு ஷியோரா சொல்ற? கரண், எனக்கு தெரியும் நீ பிரீத்தாவை ரொம்ப காதலிக்கிற. அதோட நான் உன்கிட்ட இத பல முறை சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல வந்திருக்கேன். ஏனோ தெரியல, இப்பெல்லாம் எனக்கு உன் கனவு மட்டும்தான் வருது. ஐ மீன், அந்த கனவுல நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட அந்த கல்யாணத்துல நான் உன்கிட்ட என்ன சொல்றேன்னு தெரியுமா? ஒருவேளை நீ பிரீத்தாவை காதலிச்சேன்னா, இல்ல காதலிச்சுட்டே இருந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதாவது நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டேன்னா உன்னை நேசிக்கிறவனை பண்ணிக்கோம்பாங்க. பாத்தியா,
நீ எல்லாருக்கும் ஒண்ணு காட்டு. நாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம்னு நீ காமி. ஜஸ்ட் ஒரு வேஷம் மட்டும் போடு. ஏன் சொல்றேன்னா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உன் மேல நிறைய காதல் இருக்கு. ஆனா நீ காதலிக்கலன்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, பிரீதாக்கு இதுவே ரொம்ப பெரிய அடியா இருக்கும். இல்ல, ஐ மீன் அடினா அவளோட மனசு பாதிக்கப்படும் சொல்றேன். ஏன்னா எங்க உன்னை இழந்துருவோமோங்கிற பயம் அவளுக்குள்ள வர வரைக்கும் அவ கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா கரண். சோ நமக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண், ஐ நோ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க. இன்ஃபேக்ட் ட்ரிங்க்ஸை விடு, நீ தண்ணி குடி. இரு. கரண், இந்தா குடி. கரண் ஓரளவுக்கு தான் சுயநனவோட இருப்பான். அவனால நடக்க முடியும், கேட்க முடியும், உட்கார முடியும். ஆனா எதையும் யோசிச்சு புரிஞ்சுக்கிற சக்தி அவனுக்கு இல்லாம போயிடும். 3 மணி நேரத்துக்கு கரனுக்கு எதுவுமே புரியாது. அந்த 3 மணி நேரத்துல எங்க கல்யாணம் நடந்துரும்.